ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ப்ராப்பர்ட்டிஸ். இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி இண்டிவிஜுவல் வில்லா ஒன்று பார்க்க போறோம். இது கரெக்டாக எங்க லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டில்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. சென்னை டு கல்கட்டா நேஷனல் ஹைவே ஆன் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 மீட்டர் தொலைவிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ மறக்காம நீங்க ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு வேற லெவல் ஃபீலிங் தரும். இந்த வீடு எந்த ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஈஸ்ட் ஃபேசிங்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. டோட்டல் லேண்ட் ஏரியாவோட சைஸ் பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட். நம்மளுக்கு பில்டப் ஏரியா 6300 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிருக்காங்க. அதுலயும் ஃப்ரண்டேஜ் 50 ஃபீட் இருக்கு. இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு அதிகமா சொல்றதை விட இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டு உள்ள நுழையிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தா 2 கேட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாக்வே கேட்ல வந்திருக்கோம். ரைட் சைட்ல கார் பார்க்கிங்கான கேட் இருக்கு. லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா செடி வளர்க்கறதுக்கு ஒரு சின்ன கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒய்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்ல கண்டிப்பா 2 கார் தாராளமா நிறுத்தலாம். 2 வீலரும் பார்க் பண்ணிக்கலாம். சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்ட்ல தான் இந்த வீட்டை பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இபி 3 ஃபேசிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் இருக்கு, நம்மளுக்கு போர்வெல் வாட்டர் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரானைட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டீக்குட்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரேட் அண்ட் டீடைல் வீடியோட எண்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கண்டிப்பா இந்த வீடு நல்லாவே இருக்கும். இந்த வீட்டுல என்ட்ரானோடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல அதே மாதிரி நிறைய ஆன்டிக் கலெக்ஷன் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பால் சீலிங் எல்லாம் அருமையா போட்டிருக்காங்க. மேல இப்போ ரூஃப் பாருங்க எந்த மாதிரி பினிஷிங்ல இருக்குன்றத பாருங்க நீங்களே. இது ஒரு டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க பெட்ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ்ல தான் இருக்கு. எந்த பெட்ரூமே சின்ன பெட்ரூம் கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுதான். இந்த வீட்டுல இருக்கிற டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டீ குட்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லா டோருமே 4 பெட்ரூமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெவ்வேறு கலர் அண்ட் தீம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. கவர்டு லேஃப்ட் அண்ட் கபோர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நல்ல குவாலிட்டியானதா கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏ கிளாஸா இருக்கு. 4 பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதே சைஸ்ல இதே மாதிரி தான் இருக்கு எல்லா டாய்லெட்டுமே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இதே மாதிரி ஒரு லக்ஸரியான வீடு ஒன்று தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் போறதுக்கான வழியும் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல போனோம்னா நம்மளுக்கு டெரஸ் போறதுக்கும் வழி இருக்கு. டெரஸ் போற வழியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 BHKவும் செப்பரேட்டா இருக்கு. அது ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் மேல போகும்போது காட்டுறேன். இந்த லிவிங் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா பிரேயருக்காக தனி ரூமே வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பிரேயருக்கான ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க செகண்ட் பெட்ரூம். இந்த வீடு கட்டி பாத்தீங்கன்னா 5 to 6 வருஷம் தான் ஆயிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட கிச்சன் தான் பார்க்க போறோம். இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிரானைட்ல டாப் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிச்சனுக்கான சிமினி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடுலர் கிச்சனையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது இந்த கிச்சனோட ஸ்டோர் ரூம் பார்க்க போறோம். ஸ்டோர் ரூமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸாவே தாராளமா கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூமுக்கு அருகாமையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கப்பு கிளாஸ் எல்லாமே அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கு கண்ணை பறிக்குது. கிச்சனை விட்டு வெளில வந்ததுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கேயே ஒரு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ்லாம் கிரானைட்லயே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரில்லிங்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டீ குட்லயே கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி இதுதான். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்ல இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிலாம் எப்பயுமே ரிவ்யூ பண்ணி போட்டுகிட்டே தான் இருப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எஃபெக்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுதான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும்னா வீடியோல தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்றேன். ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட பால்கனி. இந்த வீட்டோட பால்கனி ஏரியாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த வீட்டோட டெரஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த 2 BHK போர்ஷன் இதுதான். வீடு வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த போர்ஷனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அதனால நம்ம வந்து டெரஸ் போகலாம். டெரஸ் போறதுக்கு உண்டான ஸ்டார் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரானைட்லேயே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்லேயே வந்து ஹேண்டலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு உட்டன் டோரும் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா. டெரஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெதர் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு லக்ஸரியான வீடு வந்து பீஸ்ஃபுல்லான இடத்துல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த மாடியிலையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செப்பரேட்டா வந்து ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைனான ஹால் மாதிரி இருக்கு. இவங்க வந்து இதை வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ப்ராப்பர்ட்டி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீட்டை கூட்டு போய் நான் காட்டுறேன். இந்த மாடியில் இருக்கிற செப்பரேட் போர்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெரஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வீட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் காட்ட முடியுமோ கிளியரா காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா 3,80,00,000 ரூபாய் சொல்றாங்க. விலை குறைப்ப கண்டிப்பா இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ற பிசினஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா மார்ஜின் வச்சிருக்காது. டைரக்ட் ஓனர் செட்டிங் தான். ஓனர் கிட்டேயே பார்கிங் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட மீட் பண்ணுவோம். Until then, bye from Steve Properties. இது உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்.